வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு இயற்பியல் அதில் உள்ள ரோமன் லெட்டர் 8இல் உள்ள கணக்கீடுகள் பார்க்க போகிறோம். ரெண்டாவது கணக்கு, 3 சென்டிமீட்டர் உயரமுள்ள பொருள் ஒன்று 15 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குழி லென்ஸிற்கு முன்பாக 10 சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கப்படுகிறது எனில் லென்ஸில் உருவாக்கப்படும் பிம்பத்தின் உயரத்தை கண்டுபிடி. சரியா? இப்போது இந்த பொருள் எங்கே இருக்குது? 10 சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கப்படுது. லென்ஸ்லேருந்து 10 சென்டிமீட்டர். இதோட குவிய தொலைவு எவ்வளோ இருக்குது? எஃப் எவ்வளோ இருக்குன்னா 15 சென்டிமீட்டர் இருக்குது. சரியா? பொருளின் உயரம் என்ன கொடுத்துருக்காங்க? 3 சென்டிமீட்டர். சரியா? பொருளின் உயரம் 3 சென்டிமீட்டர். எல்லாமே பாருங்கள், லென்ஸுக்கு இடப்புறம் தான் இருக்குது. லென்ஸுக்கு இடப்புறம் இருந்தாலே நம்ம என்ன செய்வோம்? எஃப்னா மைனஸில் கொண்டு வரணும், அது யூனாலும் மைனஸில் தான் நம்ம கொண்டு எழுதணும். சரியா? அப்போ நான் யூங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா -10 சென்டிமீட்டர், அதாவது பொருளின் தொலைவு. லென்ஸின் குவிய தொலைவு எஃப் ஈக்குவல் 15 சென்டிமீட்டர். சரியா? இப்போ நம்ம பொருளின் உயரத்தை கண்டுபிடிக்கணும். பிம்பத்தின் உயரத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பிம்பத்தின் தொலைவு கண்டுபிடிச்சுக்கிடணும். சரியா? அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/f = 1/v - 1/u. சரியா? நமக்கு தேவை பிம்பத்தின் தொலைவு. அதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாங்க. 1/v மைனஸ் ஆயிருமா? ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு வந்தா சரியா? இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் இது மைனஸ் ஆயிரும். 1/f. சரியா? 1/u. சரி, இப்போ மைனஸை எல்லாம் மைனஸால் பெருக்கிறதுனால என்ன ஆயிரும்? இது ப்ளஸ் ஆயிரும், இதுவும் ப்ளஸ் ஆயிரும், இதுவும் ப்ளஸ் ஆயிரும். சரியா? இந்த ப்ளஸ் எல்லாம் எடுத்துருங்க, இது தேவையில்லை. இங்கே ப்ளஸ் இருக்கா, அதோடு நிறுத்திக்கோங்க. சரியா? சரி, அப்போ 1/vங்கிறது என்னென்னா 1/f + 1/u. சரியா? சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும்னா வேல்யூவை நம்ம எடுக்கணும். 1/fங்கிறது என்னது? -15 சென்டிமீட்டர் ப்ளஸ்ஸு 1/uங்கிறது என்னது? -10 சென்டிமீட்டர். சரியா? இப்போ என்ன செய்யணும்னா நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறது எப்படி எடுப்போம்? எல்சிஎம் 15 10. சரியா? 10ஆல் 5ஆல் அடிக்கலாமா? 2ஆலே கொண்டு வாங்க. 2ன்னா இது என்ன ஆகும்? 2 10, இது 15 அப்படியே தான் இருக்கும். சரியா? அடுத்து என்னது? 5ஆல் தான் நம்ம அடிக்க முடியும். சரியா? 2 3 15, 1 5 5. சரியா? அடுத்து 3ஆல். சரியா? சரி, 1 3 3, இங்கேயும் 1 தான் வரும். அப்படியே இந்த 1 இறக்கிடலாம். இப்போ இதெல்லாம் பெருக்குங்க. 2 10, 3 30. சரியா? அப்போனா எல்சிங்கிறது என்ன கிடைக்குன்னா 30 கிடைக்கும். 30 வரணும்னா இந்த 15 எத்தனையால் பெருக்கணும்? 2ஆல் பெருக்கணும். மேலேயும் அதே 2ஆல் பெருக்குங்க. சரியா? ப்ளஸ்ஸு இங்கே கீழே 30 வரணும்னா இந்த -10 எதால் பெருக்கணும்? 3ஆல் பெருக்குங்க. அதே என்னால் 3ஆல் பெருக்கணும் மேலே. அப்படின்னா தான் மதிப்பு மாறாது. சரியா? அப்படின்னா 2 - 30. சரியா? அடுத்து ப்ளஸ்ஸு இங்கே 3 1 3 -30. சரியா? இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம். இப்போ பகுதி 1 போல் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? தொகுதியை கூட்டலாம். சரியா? அப்போ நான் தொகுதியை கூட்டுறதுக்கு என்ன செய்யலாம்? பகுதியை பொதுவாக எடுத்துட்டோம். இப்போ தொகுதியை கூட்டணும். சரியா? அப்போ நான் 2 + 3ன்னு எழுதிடலாமா? சரியா? இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் இங்கே மேலே கொண்டு போங்க, இதுக்கு மேலே கொண்டு போங்க. அப்போனா இங்கே ரெண்டுமே என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். சரியா? இந்த மைனஸ் இங்கே கொண்டு போனால் இது மைனஸு, இந்த மைனஸ் இங்கே கொண்டு போனால் இது மைனஸு. சரியா? அப்போனா இங்கே மைனஸ் போட வேண்டாம். சரியா? பகுதிக்கு நம்ம பொதுவாக மைனஸ் போட வேண்டாம். சரி, இப்போது என்ன செய்யலாம்? -5/30 எழுதிக்கலாமா? அப்போனா என்ன கிடைக்கும்? 4 5 5, 6 5 10. அப்புறம் 1/-1/6ன்னு கிடைக்கும். சரியா? -1/6. அப்போனா விங்கிறது நம்ம இப்போ 1/vன்னு தானே எடுத்திருக்கோம். இது 1/v. சரியா? இந்த விக்கு பக்கத்து விக்கு எதிர என்ன இருக்குது? 6 தானே இருக்குது. அப்போனா 6v = -6 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கோங்க. மேலே இருக்குன்னு மைனஸ் மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் நமக்கு மைனஸ் எழுதிடணும். சரியா? சரி, -6 விங்கிறது 6 சென்டிமீட்டர். சரியா? இப்போ உருப்பெருக்கம் கண்டுபிடிக்கணும். m = v/u.
சரியா? இன்னொரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது பொருளின் பிம்பத்தின் தொலைவு பொருளின் தொலைவு. சரியா? இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, H2 by H1. H1ங்கிறது பொருளின் தொலைவு. சரியா? இது பொருளின் உயரம், இது பிம்பத்தின் உயரம். H2ங்கிறது பிம்பத்தின் உயரம். அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் எடுத்துக்கோங்க. எப்படி எழுதிக்கணும்? VU ஈக்குவல் டு H2 by H1ன்னு எடுத்துக்கோங்க. H1ங்கிறது பொருளின் தொலைவு, பொருளின் உயரம். பொருளின் உயரம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க, 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா பிம்பத்தின் தொலைவு. பிம்பத்தின் தொலைவு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? -6 கிடச்சிருக்கு. பொருளின் தொலைவு நமக்கு -10ங்கிறது முதையே நம்ம எழுதி வச்சுருக்கோம், பொருளின் தொலைவு. சரியா? -10. இப்போ H2ங்கிறது பிம்பத்தின் தொலைவு, பிம்பத்தின் உயரம், இதுதான் தேவை நமக்கு. இந்த 3 மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? அப்போ நான் என்ன கிடைக்கும்? -6 × 3 ஆயிருமா பை -10 ஈக்குவல் டு என்னது? H2. சரியா? ஈக்குவல் டு H2. இப்போ H2 இதை மல்டிபிள் பண்ண என்ன ஆகும்? -18 பை என்ன ஆகும்? -10 ஈக்குவல் டு H2. சரியா? இந்த இதுக்கு ப்ளஸ்ஸுக்கு மைனஸுக்கு ப்ளஸ் ஆயிரும், 2 அடிச்சுக்கலாம். இந்த 10ஆல் இதை டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 1.8 கிடைக்கும். சரியா? 1.8 தான் அதோட சென்டிமீட்டர். H2 அதாவது பொருளின் உயரம். சரி, பிம்பத்தின் உயரங்கிறது என்னதான் எடுத்துருக்கோம்? H2. பிம்பத்தின் உயரம் H2 ஈக்குவல் டு என்னது? 1.8 சென்டிமீட்டர்னு நம்ம எழுதினா போதும். சரியா?